அனைவருக்கும் வணக்கம். நம்மளுடைய மாடர்ன் சர்வே இன் தமிழ் யூடியூப் சேனல்ல, நம்மளுடைய கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடுல இருந்து நேற்று வெளியான ஒரு மிக முக்கியமான அறிவிப்பு என்ன அப்டின்னா, டிஆர்பில இருந்து வெளியான அறிவிப்பு. ரொம்ப நாளா அ கடந்த ஒரு போஸ்ட்டு. என்ன அப்டின்னா, டைரக்ட் ரெக்ரூட்மென்ட் டூ தி போஸ்ட் ஆஃப் அசோசியேட் புரொஃபசர், அசிஸ்டன்ட் புரொஃபசர் அண்ட் அசிஸ்டன்ட் புரொஃபசர் ஃப்ரீ லா இன் கவர்ன்மென்ட் லா காலேஜஸ். ஸோ அரசு சட்ட கல்லூரியில உள்ள பேராசிரியர், உதவி பேராசிரியர் போஸ்ட்டுகளுக்கான விண்ணப்பிக்கக்கூடிய அறிவிப்ப வெளியிட்டிருக்காங்க. மொத்தம் 132 வேக்கண்ட்ட வெளியிட்டிருக்காங்க. அதுல 2 வேக்கன்சி பார்த்தீங்கன்னா, ஷார்ட் ஃபால் வேக்கன்சி, 35 வேக்கன்சி பேக்லாக் வேக்கன்சி, 95 வேக்கன்சி கரண்ட் வேக்கன்சி. அதுல பார்த்தீங்கன்னா, அசோசியேட் புரொஃபசர் போஸ்ட்டு 8 போஸ்ட் இருக்கு. புரொஃபசர் போஸ்ட் பார்த்தீங்கன்னா, அடிஷனல் புரொஃபசர் போஸ்ட் வந்து 64 போஸ்ட் இருக்கு. அதிலேயே அசிஸ்டன்ட் புரொஃபசர்ல ஃப்ரீ லா பார்த்தீங்கன்னா, அதில பார்த்தீங்கன்னா 60 போஸ்ட் இருக்கு. ஸோ, இதுக்கு எல்லாருக்குமே தெரியும். இதுக்கு அப்ளை பண்ணக்கூடிய லிங்க் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு டிஆர்பில போய் அப்ளை பண்ணிக்கிடுவோம். அப்ளை பண்ற டேட் வந்து எப்போ ஓப்பன் ஆகுது அப்டின்னா, 31ல தான் ஓப்பன் ஆகுது. இன்னும் 5 நாள் இருக்கு. லாஸ்ட் பார்த்தீங்கன்னா, மார்ச் 3 தான் லாஸ்ட் டேட்டு. எக்ஸாம் வந்து இவங்க 11/5ன்னு போட்டிருக்காங்க. ஆனா, டிஆர்பி மாரி ஒரு வொர்ஸ்ட்டு நான் பார்த்ததே இல்ல. சொல்லுவாங்க, வைக்கவே மாட்டாங்க. அது நம்ம என்னமோ சொல்றாங்க, நம்ம சொல்றோம் அவ்வளோதான். ஸோ இதுதான் இருக்கு. அந்த 11 மேன்னு போட்டிருக்காங்க இல்லையா? அது யார் தெரியும்? நடந்தாதே ஆச்சு. ஏற்கனவே கால் பண்ணி அது சும்மா கிடக்கு. இவங்க கால் பண்றது முக்கியம் இல்ல. கால் பண்ற மாரி இவங்க நடத்தணும். அதான் முக்கியம். ஸோ அடுத்து ஷார்ட் ஃபால் வேக்கன்சி 2 அப்புறம் இந்த வேக்கன்சி 35 இருக்கு. ஸோ ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட் வைஸா எவ்வளோ வேக்கன்சி இருக்கு அப்புட்ன்னு போட்டிருக்காங்க. இதுதான். ஒவ்வொரு கம்யூனிட்டி வாரியா எவ்வளோ வேக்கன்ட் இருக்கு. ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட் அந்த லா வைஸா எவ்வளோ போஸ்ட் இருக்கு அப்புட்ன்னு டீட்டெயில்டா போட்டிருக்காங்க. நீங்க பார்த்தா உங்களுக்கு புரியும். ஸோ லா படிச்ச உங்களுடைய நண்பர்களுக்கு, உங்க சர்க்கிள்ல உள்ளவங்களுக்கு இந்த வீடியோவ ஷேர் பண்ணுங்க. லா காலேஜ்ல இதெல்லாம் நம்ம என்ன சொல்றது? இதெல்லாம் மிகப்பெரிய ஒரு அச்சீவ்மென்ட் மாரி. டிஆர்பிக்குள்ள நீங்க டிப்ளமோ காலேஜ்லயோ, இல்ல பிஇ காலேஜுக்கோ, இந்த மாரி லா காலேஜுக்கோ நம்ம உள்ள ஒரு போஸ்ட் உள்ள போயிட்டோம்னா, அடுத்து நம்ம எத பத்தியும் நம்ம என்ன பண்ண தேவையில்ல. ஃபீல் பண்ண தேவையில்ல. அந்த அளவுக்கு எல்லாமே அ சம்பளமும் சரி, அந்த அலவன்ஸ் எல்லாமே ரொம்ப அதிகம். அந்த மாரி ஒரு மிகப்பெரிய ஒரு வேலைவாய்ப்பு தான் இந்த வரக்கூடியது. என்ன இவங்க வந்து ப்ராப்பரா கால்ஃபர் பண்ணாங்கன்னா நல்லா இருந்திருக்கும். ஏன்னா வந்து டிஎன்பிஎஸ்சி மாரியே டிஆர்பிக்கும் பிரிப்பேர் பண்றதுக்கு ஒரு டீம் இருக்காங்க பாவம். ஆனா எப்ப கால்ஃபர் வரும்னு தெரியாம அவங்க என்ன பண்ணுவாங்க? ஸோ அதெல்லாம் வந்து இவங்க ப்ராப்பரா கால்ஃபர் இயர்லி ஒன் டைம் கால்ஃபர் பண்ணாலே, அது ரொம்ப எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ TRBL.comல போய் நம்ம அப்ளை பண்ணிக்கிடலாம். அப்ளை பண்ணிட்டு இன்னும் லிங்க் ஓப்பன் ஆகல. 31 தான் ஓப்பன் ஆகுது. ஸோ விருப்பம் உள்ளவங்க அப்ளை பண்ணுங்க. லா முடிச்சு அது சம்மந்தமா வெயிட் பண்றாங்க இல்லையா? அவங்களுக்கு இந்த வீடியோவ வந்து ஷேர் பண்ணுங்க. தேங்க் யூ.